எதை தொட்டாலும் பொன்னாக மாறும் ராசிகள். அதாவது மண்ணை தொட்டால் கூட பொன்னாக மாறிடும்பா அவர் தொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். உடனே மண்ணை தொட்டாக்கா உடனே பொன்னாக மாறிடும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது என்னென்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகும்போது நல்லா பல தலைமுறைகள் வாழணும். அப்போ தான் சிறப்பு. அது மாதிரி ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த ராசிக்காரங்களை கூப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க, அந்த ராசிக்காரங்க அந்த வீட்டிலே இருந்தாலும் இல்லை அவங்க உறவுகளில் இருந்தாலும் அவங்கள விட்டு விளக்கேற்ற சொல்லலாம். அது மாதிரி ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு ஸ்கூல் சேர்க்குறதுக்கு, காலேஜ் சேர்க்குறதுக்கு, இல்லை பெண் பார்க்க போகிறோமா அதுக்கு, இல்லை ஒரு நகை வாங்க போகிறோமா, அவங்கள முன்னிறுத்தி செஞ்சாங்கன்னா, இந்த ராசிக்காரர்களெல்லாம் முன்னிறுத்தி செஞ்சாங்கன்னா அந்த காரியம் கடைசி வரைக்கும் வெற்றி பெறும். ஒரு நகை வாங்கினா கூட அது அடகுக்கு போகாமல் கடைசி வரைக்கும் இருக்கும். அது மாதிரி சில ராசிகள் இருக்குது. அது காலபுருஷ தத்துவப்படி எந்தெந்த ராசினா, ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம், மீன ராசிகள். இந்த ராசியெல்லாம் காலபுருஷ தத்துவப்படி அவங்க எதை தொட்டாலும், மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறும். அது அவ்வளோ பெரிய சக்தி இந்த ராசிகளுக்கு இருக்குது. அதனால் இந்த ராசி கொண்டவங்க அவங்க குடும்பத்திலே இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விளக்கேற்ற சொல்கிறது, வாங்க சொல்கிறது, இது மாதிரி செஞ்சால் வெற்றி.